உங்கள நிறைய பேருக்கு உலகத்தை சுற்றணும்னு ஆசை இருக்கும். அதுவே ஃப்ரீ வீசால சுற்றணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். கண்டிப்பாக அதுதான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபேக்ட்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்தியாவில் இலவசமாக 10 கண்ட்ரிஸ் இருக்குங்க ஃப்ரீ வீசால ட்ராவல் பண்ணுறதுக்கு. நான் இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நீங்கள் எதனா ட்ராவல் லவர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்தியா முழுவதும் இலவசமாக ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் இறுதி வரை நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஃப்ரீ வீசாவில் போகலாம். அப்படி நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு டாப் 10 லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம 10th பொசிஷனில் இருக்க கண்ட்ரி என்ன கண்ட்ரின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டாப் 10ல் 10வது இடத்த பிடிச்சிருக்கிற இடம் வந்து பூட்டான். பூட்டான்ன்ற கண்ட்ரி வந்து வேற லெவலில் இருக்கோங்க. நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுற விசிட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியாக இருக்கும். இங்கே டிம்பு அப்படின்ற ஒரு நாடு தான் கேபிட்டல் ஆஃப் பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ வீசாலேயே இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். எல்லா நாளும் ஃப்ரீ வீசாவில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. இங்கே குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் உங்களை ஃப்ரீ வீசாவில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீ வீசாவில் இங்கே வந்து சுற்றி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 24 டேஸுக்கு தான் இங்கே ஃப்ரீ வீசா அவைலபிளாக இருக்கும். ஸோ 24 டேஸ்க்கு நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீ வீசா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடலாம். இங்கே எல்லாருமே பெரிய கடவுளாக மதிக்கிறது புத்தர் அப்படின்ற ஒருத்தரை தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய புத்தர் சிலைகளை பார்க்கலாம். நிறைய பெரிய பெரிய 9வது இடத்தை பிடிச்சிருக்க இடம் வந்து நேபாள். நீங்கள் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு ஃப்ரீ வீசாவில் ட்ராவல் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுவும் ஒரு கூலிங்கான ஒரு ஹில் ஸ்டேஷன் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான ஸ்பாட்டு தான் இது. இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறத விட அந்த கிளைமேட்டோட அட்மாஸ்பியரை நீங்கள் அனுபவிச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். இங்கே நான் நேரில் சொல்கிறத விட நீங்கள் போய் அங்கே டைரெக்டாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நீங்கள் அங்கே போய் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிராமங்கள், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே செய்கிற வேலைகள், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, அங்கே என்ன விளையாடுறாங்க, என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேர்ல்டு ட்ராவலராக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நேபாளம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வீசாவில் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். இந்த வீசாவில் நீங்கள் இத்தனை நாள் தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்ஷனுமே பண்ணலை. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அங்கே இருந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன்
8th பொசிஷன்ல இருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸ் கண்ட்ரி. இந்தியாலருந்து மொரிஷியஸ் போணும்னா, நீங்க ஃப்ரீ விசாலயே போகலாம். இங்க நெறைய சுத்தி பார்க்குற இடம் இருக்கு. இந்த ஐலேண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐலேண்ட். நீங்க ஒரு பீச் லவர்ஸா இருந்தீங்கன்னா, மறக்காம மொரிஷியஸ் ட்ரை பண்ணுங்க. 7th பொசிஷன்ல இருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கென்யா. இங்க இந்தியால இருந்து கென்யா போறதுக்கு எந்த ஒரு விசாவும் தேவையில்ல. நீங்க ஃப்ரீ விசாலயே கென்யா போய் சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம். நீங்க ஒரு அனிமல் லவ்வரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கென்யா ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் அனிமல்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். இங்க கென்யால ஒரு ரூல் இருக்கு. நீங்க எடுக்கிற ஃப்ரீ விசால 90 டேஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. நீங்க இந்த 90 டேஸ்க்குள்ள எங்க வேணாலும் நீங்க கென்யால டிராவல் பண்ணிக்கலாம். கென்யா ஃபுல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியன் அப்படின்றதுனால, நீங்க அங்க போயிட்டு நெறைய பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். உங்க லைஃப் டைம்லயே நீங்க பார்க்காத, அறியாத பெரிய பெரிய மிருகங்கள், காட்டு விலங்குகள் எல்லாமே அங்க இருக்கும். அத நீங்க நேர்லயே பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல கென்யா 7. பிடிச்சிருக்க இடம் வந்து மலேசியா. நீங்க இந்தியால இருந்து மலேசியாக்கு ஃப்ரீ விசாலயே போயிட்டு வந்துரலாம். நீங்க மலேசியா போனீங்கன்னா, அங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. குறிப்பா அங்க இருக்கிற ரெசார்ட், பீச் அண்ட் பப் எல்லாமே இங்க சூப்பராவே இருக்கும். நம்ம லிஸ்ட்ல மலேசியா 6வது இடத்துல
10 லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த 5 கண்ட்ரிஸ் என்னென்னன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து மீதி இருக்கிற 5 கண்ட்ரிஸோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அடுத்த 5 கண்ட்ரி என்னென்னன்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட கடையை முடிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.